நேத்து வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்கள் வந்து நம்ம தலைவரை போய் பார்த்துட்டு வந்தது விஷயம் வந்து பெரிய பெரிய அளவுக்கு வந்து ஆன்லைன்ல பேசப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ அதில என்ன பேசியிருப்பாங்க? அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள வந்து பேசினதா வந்து சொல்லப்படுது. சீமான் அண்ணன் வந்து அவரா போய் வந்து சந்திச்சாரா? இல்ல தலைவர் கூப்பிட்டு சந்திச்சாரா? அப்படிங்கிற முழு செய்தியெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படி சந்திச்சிருந்தாலுமே தலைவர் அவர்கள் தன்னை எதிர்த்த பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ண ஒருத்தரை வந்து சந்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமா மிகச் சாதாரணமான விஷயம். ஏன்னா தலைவர எதிர்க்கிற யாரையுமே வந்து அவர் ரொம்ப தூரத்தில வச்சுக்க மாட்டார். உடனே வந்து அவர மீட் பண்ணி "என்னப்பா உனக்கு பிரச்சனை?" அப்படின்னு கூப்பிட்டே கேட்டுருவார். மத்தவங்க மாரி வெறும் மேடையில மட்டுமே பேசிட்டு, கதறிட்டு, அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. எதிர்க்கிறவங்கள அது நாகரீக முறையான முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அணுகுறது தான் தலைவர்கிட்ட இருக்கிற விஷயமே. சீமான் அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியான எனக்கு மாற்று கருத்து எவ்வளவுதான் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு விஷயத்துல மட்டும் நான் வந்து மாறுபட மாட்டேன். ஆகச்சிறந்த ஒரு நடிகன் அப்படிங்கிறதும், தமிழ் சினிமாவை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துன ஒரு அற்புதமான திரைக்கலைஞன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எனக்கு எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து சிம்பு தான் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி வந்து ஒரு உருட்டிட்டு இருந்தாரு. அண்ணன் வந்து எல்லா மேடையிலும் விதவிதமா உருட்டுவார். சிம்பு அவர்களுக்கு படமே இல்லாத நேரத்துல ஒரு 3 படம் குடுக்குறாருன்னு சொன்ன உடனே சிம்பு தான் சூப்பர் ஸ்டாரு. அதுக்கப்புறமேட்டு அண்ணாக்கு எம்ஜிஆர்ரா, அண்ணனுக்கு நீடான்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாலாம் அண்ணன் பண்ணுவாரு. அதெல்லாம் பண்ணியிருக்காப்ல. இப்போ வந்து சீமான் அண்ணனுக்கு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய அழுத்தம் உருவாயிருக்கு. என்னன்னா வந்து விஜய் அவர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்தாருன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கணக்குக்கு. ஏதோ கூட்டணி கணக்கு அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு இருந்திருக்கலாம். பட் ஆனா விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு, சீமான் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு 2க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறனால, விஜய் அவர்கள வந்து காட்டமா எதிர்க்கிறார். ஸோ, அதனால அவருக்கு வந்து எல்லா டைப்புமே திராவிட கட்சிகள்லேருந்து எதிர்ப்பு, வந்து அதுக்கப்புறம் தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்தவங்களும் வந்து எதுக்கு இந்த மாரி முடிவு எடுக்கீங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியிருந்து பல பேர் பிரிஞ்சு போறாய்ங்க. இது மாரி நெறைய சூழ்நிலைகள் இருக்கு. ஸோ, ஆனா இது வந்து என்ன மாரியான சந்திப்பு அப்படிங்கும்போது, தன்னுடைய சூழ்நிலைய அவர் புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பண்றாரா? இல்ல தன்னுடைய இடத்த வந்து மறுபடியும் வந்து அந்த இளைஞர் மத்தியில தன்னுடைய இடத்த வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, அ எத்த எல்லாத்த சார்ந்தவங்களுமே, எதிர்த்தவங்க, எதிர்க்காதவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுங்கிற மனநிலைக்கு வந்துட்டாரா? அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது வந்து அடுத்த அரசியல் மேடையில கண்டிப்பா சீமான் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, பேச தான் போறாரு. யாருக்குமே தெரியாம விஜய் அவர்கள்ட்ட வந்து பேசின விஷயத்தையே அஃபிஷியலா வெளிய சொன்னவரு. தலைவர் அஃபிஷியலா கூப்பிட்டு பேசியிருக்காரு அப்படின்னா, அது என்ன பேசினாரு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா அவர் வந்து மேடையில மென்ஷன் பண்ணி சொல்ல தான் போறாரு. அதை நம்ம இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க தான் போறோம். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஆ சீமான் அவர்கள் வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அரசியல் அ என்ன சொல்றது தலைவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இளைஞர் மத்தியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் புடிச்சிருக்காரு. அதுவும் எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு இடத்த வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. 10, 13 வருஷத்துக்கு மேல வந்து களத்துல இறங்கி வந்து வேலை செஞ்சிருக்காய்ங்க. ஆ இப்ப தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும், தமிழ் சினிமான்னு சொல்றேன் பாருங்க, தமிழ் அரசியல பொறுத்தவரைக்குமே, சினிமா சார்ந்த பிரபலம் அப்படிங்கிறது அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்த குடுக்குது. அதனால தான் வந்து திராவிட கட்சிகள் உதயநிதி ஸ்டாலின் வந்து மேல வரணும் அப்படின்னா கூட வந்து சினிமாவுடைய இத தான் பிடிக்க போறாங்க. அடுத்து இன்பநிதி கூட அதத்தான் பண்ண போறாய்ங்க. ஆனா ஒரு டைரக்டர வந்து இந்த அளவுக்கு வந்து உயர்த்தியிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. நெறைய இயக்குனர்கள் வந்து பெரிய அளவிற்கு அரசியலுக்குள்ள சாதிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி உள்ள வந்த பல பேர் அட்ரஸே இல்லாம போயிருக்காங்க. ஒரு இடமே கிடைக்காம போயிருக்காங்க. சீமான் அவர்களுக்கு கிடைச்சிருக்க இந்த இடம் கூட கிடைக்காம தான் பல பேர் போயிருக்காங்க. பாக்கியராஜ் சார் உட்பட. எம்ஜிஆரோட கலைவாரிசா இருந்த பாக்கியராஜ் சார்னாலே வந்து மக்களை ஈர்க்க முடியல. படத்துக்கு ஈர்க்க முடிஞ்சது. ஆனா மக்களை ஈர்க்க முடியல. சீமான் அவர்களால படத்துல கூட தம்பி படம், அதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான். அந்த தம்பி படம் மட்டும் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். அவருடைய கதையில எழுதின பசும்பொன் படம், இதெல்லாம் பேசப்பட்ட படங்கள். ஆனாலுமே, அவரு வந்து சினிமால வந்து பெரிய இடத்த பிடிக்க முடியலனா கூட, அரசியலுக்குள்ள இப்ப இருக்கிற இடமே ஒரு நல்ல இடம் தான். இந்த இடத்த வந்து எப்படி கொண்டு போறாரு? இப்போ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து மக்கள் மத்தியில, ஒரு ரசிகர் மத்தியில உருவாகுதுன்னா, அத எப்படி ஓட்டா கன்வெர்ட் பண்ணுது அப்படிங்கிற திறமை சீமான் அவர்களுக்கு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் பேசுகின்ற விதத்த வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். எனக்கு என்னன்னா, மொதல்ல வந்து ரஜினி சார் வந்து சீமான் வந்து ஒரு போராளி. அவருடைய சில கருத்துக்கள பார்த்து நான் வியந்து போயிருக்கேன் அப்படின்னு வந்து ரஜினி சார் சொன்ன உடனே, அடுத்த நாள் வந்து சீமான் அவர்கள் ஒரு பேட்டி குடுத்தாரு. அந்த பேட்டியில வந்து ரஜினி சார் எந்த விதத்திலயுமே அவர் வந்து எதிர்த்திருக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. நம்ம இத்தன நாளா எதிர்க்கிறோம் சொல்றோம். அவர் வந்து வேற ஸ்டேட்டுக்காரன்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் ஆனா அவர் வந்து நம்மள பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட்ல சொல்லியிருக்காரு அப்படின்னு உடனே, அவர் ஒரு பதட்டம் இல்ல. ஒரு எப்படி சொல்றது? நம்ம சப்போர்ட் பண்ணலாமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் அவர் பேசியிருப்பார். அப்போ ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாரு. இல்ல. இத்தன வருஷம் சினிமா ஃபீல்டுல 40 வருஷம், 45 வருஷத்துக்கு மேல ஃபீல்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன் வந்து என்ன வந்து புரிஞ்சு,
இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அது நாம் தமிழருக்குள்ள இருக்க பல பேருக்கே அது வந்து பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். என்ன வந்து நீங்க ரஜினிகாந்த் அவர்கள வந்து சப்போர்ட் பண்றீங்க. அவர் நம்மள பாசிட்டிவா தானே சொல்றாரு. அத நம்ம சப்போர்ட்டிவா தானே எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் பேசுனத புரிஞ்சுக்கல. அதனால அவர் அப்படியே வந்து கட்சி தொண்டர்கள் என்ன ரியாக்ட் பண்ணாங்களோ, அந்த எதிர்வினைக்கு தகுந்த மாரி அவர் மாறிட்டாரு. ஆனா, இப்ப இருக்க சூழ்நிலைக்கு சீமான் அவர்கள் வந்து எல்லாத்தையும் அரவணைக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்திருக்கிறார் அப்படிங்கிறது, அவருடைய சில ஆக்டிவிட்டீஸ பார்க்கும்போது புரியுது. அதே மாதிரி இப்போ வந்து மாற்று சக்தியாக, மாற்று அரசியல வந்து விரும்புற இளைஞர்கள் கூட்டம் வந்து விஜய் அவர்கள்கிட்ட நெருங்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா, விஜய் அவர்கள் வந்து அந்த 20, 25 வயசுக்குள்ள இருக்கிற இந்த 18 வயசுல இருந்து 25, 30 வயசுக்குள்ள இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் வந்து விஜய் அவர்கள்கிட்ட நகர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் நிலைப்பாடு தேவையோ, தேவையில்லையோ கிடையாது. பட் ஆனா அந்த ஃபேம் இருக்குல்ல, எடுத்தோனே ஒரு 10% ஓட்டு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால சீமான் அவர்கள் வந்து இப்ப அதிகபட்சமா வந்து பிடிச்ச அந்த 8% ஓட்டு இருக்குல்ல, அந்த 8% ஓட்டு வந்து காப்பாத்துறது. அதுல ஒரு 4%, 5% காப்பாத்தணும்னா, மத்த அரசியல் சம்மந்தப்பட்டவங்களையும் நம்ம நெருங்கணும். எல்லா சம்மந்தப்பட்டவங்களையும் நம்ம நெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த சந்திப்பு நிகழலாம். இந்த மாரி சந்திப்புகள் நிகழ்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நிகழ்வதற்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து உணர்றேன். இவரு அத எப்படி கொண்டு போறாரு? சீமான் அண்ணன் வந்து இத பாசிட்டிவான இம்பாக்ட்டா மாத்த முடியுதா? இல்ல வந்து அது இன்னுமே வந்து புரிஞ்சு கொள்ளாம தமிழ்நாட்டில வந்து மராட்டியனுக்கு என்ன வேலை, கர்நாடகாக்காரனுக்கு என்ன வேலைன்னு உருட்டிக்கிட்டு இருந்தா நடக்காது. இங்க இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டர் ஐடி யார் யார் வச்சிருக்காங்களோ, அவங்க அத்தனை பேரையும் ஈர்க்கக்கூடிய வேலைய செஞ்சா தான் சீமான் அவர்கள் ஒரு எம்எல்ஏவா உள்ள போக முடியும். நான் வந்து சீமான் அவர்களை எதிர்த்து இந்த சேனலுக்குள்ளே வீடியோ இருக்கு. ரொம்ப காட்டமா நானும் எதிர்த்திருக்கேன். ஆனா அந்த எதிர்த்த நானும் சொல்றேன். ஒரு இடத்த பிடிக்கணும்னா, கண்டிப்பா எனக்கு என்னன்னா, நம்ப வந்து யார வேணா எதிர்க்கலாம். ஆனா எதிர்க்கிறவங்க ஒரு அங்கீகாரத்துக்கு வந்து எதிர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். வெறும் ஒரு சாதாரண ஒரு லெட்டர் பேட் கட்சியாவே இருந்துகிட்டு வந்து எதிர்க்கிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எவ்வளோதான் ஓட் பெர்சன்டேஜ் வாங்கினாலும் அதிகாரம்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு எம்எல்ஏ இருக்கணும். இல்ல வந்து வார்ட் கவுன்சிலருந்து அந்த மாரி ஆட்களா இருக்கணும். ஏதாவது ஒரு போஸ்டிங்ல இருந்தா தான் நம்ம பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த இடத்த வந்து இவங்களுக்கு குடுத்துட்டு, அதுல ஒழுங்கா செய்யலைன்னா இன்னும் பயங்கரமா விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சீமான் அண்ணன் இந்த இடத்த தலைவர மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு என்ன புரிதல் வந்திருக்கு, அது என்ன மூவ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க கமெண்ட் எழுதுங்க. எனக்கு தோன்றத நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தோணுனத நீங்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.